டாக்டர் பிரேமசாந்த். ஓம் சாந்தி. இன்றைய முரளியும் பார்த்தால் பாபா சொன்னார், தேகபான வடிவ விதையை அழிக்க வேண்டும், தேக உணர்வு வடிவ விதையை அழிக்க வேண்டும். பிறகு வரதானத்தில் சொன்னார், ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை. இந்த ஈஸ்வரிய போதையே நம்முடைய நினைவிற்கு ஒரு சக்தியை கொடுக்கின்றது, திறமையை கொடுக்கின்றது. அதனால் சகஜமாக நமது அட்டாச்மெண்ட் இருக்கிறது இல்லையா, பற்று, மோகம், அது அழிகிறது. இந்த முழு விளையாட்டும் பார்த்தால் கீதையிலும் வர்ணனை செய்யப்பட்டு இருக்கிறது. அர்ஜுனன் மற்றும் லார்டு ஸ்ரீகிருஷ்ணாக்கு இடையே டயலாக், கவுன்சிலிங் நடந்து கொண்டே இருந்தது. கடைசியில் 18வது சாப்டர் 73வது ஸ்லோகத்தில் எனக்கு என்னுடைய நினைவு வந்துவிட்டது என்று சொன்னார். என்னுடைய சந்தேகம் நீங்கிவிட்டது, என்னுடைய குழப்பங்கள் நீங்கிவிட்டன, என்னுடைய இல்லூஷன் முடிந்துவிட்டது. இப்போது நான் சண்டை போட தயார் என்று சொன்னார். ஸ்தூல சண்டை நகை, இது சூட்சும சண்டை. மனிதனுக்குள் தனது மனம், புத்தி மற்றும் கான்சியஸிற்கு சப்கான்சியஸ்க்குள் சென்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் கீதை. நாம் பார்த்தால் ஞானத்தில் கூட சிவபாபா அவர்கள் பிரம்மாபாவிற்கு விதவிதமாக காட்சி காட்டினார். அழிவு, சொர்க்கம், ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி, கடைசியில் ஜோதி சுரூபத்தினுடைய காட்சியும் கிடைத்தது. சுப்ரீம் சக்தியினுடைய காட்சி எப்போது கிடைத்ததோ, எப்போது பிரம்மாபாவுக்கு என்னுடைய பாகம் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்ட போது, உலகை மாற்றுவதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உடனே அவர் முழுமையாக பழைய கணக்கு எதெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் முடித்துவிட்டு டீம் உருவாக்கி முன்னேறினர். அவர்களும் தாதியை பாடத்தை கற்பித்தார். ஆரம்பத்திலிருந்து அடுத்த தீபாவளி வராது என்று சொன்னார். அதனால் ஆட்டோமேட்டிக் டிட்டாச்மெண்ட் இருந்தது. மனிதர்களுக்கு அட்டாச்மெண்ட் எப்போ வருகிறது? எப்போ ஒரு பொருளை பிடித்து வைத்திருக்கிறார்களோ அப்போது. எப்போது அட்டாச் ஆகிறதோ அப்போது அவர் இங்கே நிரந்தரமாக இருப்போம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. பாபா நமக்கு என்ன சொல்கின்றார்? இங்கே பர்மனெண்ட் கிடையாது. நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க, பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. டெம்பரவரி சங்கமயுகத்தில் உங்களுக்கு என்ன பிராமண ரோல் கிடைத்திருக்கிறதோ அதிலிருந்து பரிஸ்தாவிலிருந்து தேவதையாக வேண்டும். உலக மாற்றத்தினுடைய ரோல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நல்லபடியாக நடிக்க வேண்டும். அது நமக்குள் அதற்காக பர்பஸ் ஏற்படுத்தியிருக்கிறது, இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய மிஷன், இயக்கம், நம்முடைய அட்டாச்மெண்ட் தானாகவே அழிந்து விடுகின்றது. இன்னொரு காரணம் அட்டாச்மெண்ட்டுக்கு இருக்கிறது. எப்பொழுது பயம் இருக்கிறதோ, இன்செக்யூரிட்டி இருக்கிறதோ, பயம் வருகிறதோ, பாபா சண்டே முரளியில் கூட சொன்னார், எப்போது நமக்கு பசி, திருப்தி ஏற்படுவதில்லையோ, மனப்பசி, பிராப்திகள் ஏற்படுவதில்லையோ, அந்த பசி நம்மை பெயர், உருவம் அதில் அட்டாச் செய்து விடுகின்றது. அது சரீர பசி வேறு, இது மனதின் பசி. அவ்வக்த வாணியில் சண்டையில் சொன்னார். இது ரொம்ப ஆழமான விஷயம். மனிதனுடைய பசி, மனம், புத்தியினுடைய பசி இருக்கிறதே, அது சரீரத்தினுடைய பசியிலிருந்து வேறுபட்டது. அது எப்போது
ஏற்படுகின்றதோ அப்பொழுது திருப்தி இருக்காது. பாபா சொன்னார், எந்த அளவுக்கு உங்களுக்கு பிராப்தி கிடைக்கிறதோ அவ்வளோ திருப்தி ஏற்படும். அப்பொழுது சந்துஷ்டதா திருப்தி வரும், திருப்தி இருக்கும். எப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதோ ஆத்மாவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும், அப்புறம் வளைய மாட்டார்கள். எப்போ ஆத்மாவுக்கு பரிபக்குவ நிலை வந்து விடுகின்றதோ, மெச்சூர்டாக இருக்கிறதோ, ஞானத்தினுடைய முழுமையான தெளிவு இருக்கிறதோ, அந்த ஆத்மா எங்கேயும் ஒட்டாது. இது ரொம்ப ஆழமான விஷயம். ஷேக் ஃபரீத் ஒரு ஆழமான விஷயம் சொன்னார். ஒரு உட்காந்துருந்தார் ஷேக் ஃபரீத். ஒரு சிஷ்யர் கேட்டார், நல்லா இருக்க ஆத்மாக்கள், சக்திசாலி ஆத்மாக்கள் மகானாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு துக்கம் இருக்கும்போதும் அவர்கள் எப்போதும் சுபபாவனுடைய வைப்ரேஷன் ஏன் கொடுக்கிறார்? ஒரு கஷ்டமும் இருக்குது, சரீரத்தில் கஷ்டம் இருக்கிறது, அவர் எப்போதும் சுகத்தினுடைய வைப்ரேஷன் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேள்வி கேட்டார். ஷேக் ஃபரீத் சொன்னார், ஒரு நல்ல ஒரு தேங்காய் கொண்டு வர சொன்னார். இதில் உள்ளே இருக்கக்கூட தேங்காயாக எடுக்க சொன்னார். அதனுடைய மூடி, அதாவது கவரை எடுக்க சொன்னார். அதுக்கு உள்ளுக்குள்ளே தான் தேங்காய் இருந்தது. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிறகு நல்ல விளைந்த தேங்காய் கொண்டு வர சொன்னார். அதனுடைய உரிக்க சொல்லும்போது ஈஸியாக உரித்தாங்க. நேரில் எப்பொழுது உரித்தாங்களோ அப்போ ஈஸியாக வந்திருக்குது. எது நன்கு பக்குவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது உரிக்க முடியும். இளநீல உரிக்க சொன்னால் உரிக்க முடியாது. அதே போல் யார் பரிபக்குவம் அடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் இந்த உடலினுடைய உணர்விலிருந்து விலகி விடுகின்றார்கள். அதைத்தான் விதேகி நிலை என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் பாபா நமக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாபாவுடைய முதலாவது விதி அசரீரி. அப்போது வெற்றி நஷ்டமோக ஸ்மிருதி தப்தா நம்முடைய வெற்றி நிலையாக இருக்கிறது. அது நம்முடைய கடைசி ப்ராடக்ட். கர்மாத்தீத் நிலை நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. நம்மிடத்தில் நினைவுகள் வெளிப்படைகின்றன. ஸ்மிருதி என்றால் நினைவு, நினைவு என்றால் அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். அது நமக்குள் எப்போது வந்து விடுகின்றதோ, அது நமக்கு செயல்படுகின்றதோ, அந்த நினைவுகள் நம்மை தானாகவே சக்திகளை, திறமைகளை கொடுக்கிறது. அது நம்மை சக்திசாலியாக மாற்றுகிறது, எம்பவர்மெண்ட் வருகின்றது. அதன் காரணத்தால் நாம் தேகபான வடிவ நான் என்ற அபிமானம் இருக்கிறதோ, அனைத்திலும் அதிகமான ஞான மார்க்கத்தில் புத்தியினுடைய அபிமானம் தொல்லை பண்ணுது. தங்க சங்கிலி தொல்லை தருகின்றது. அதன் காரணத்தால் நாம் மாட்டியிருக்கிறோம், அதை விடுவதில்லை. ஏனென்றால் நாம் என்னுடைய ஐடென்டிட்டி முடிந்து போயிட்டதுன்னு நினைக்கிறோம், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் முடிந்து விடும் என்று நினைக்கிறார்கள். அதன் காரணத்தால் அதனை பிடித்து வைத்திருக்கிறோம். எப்போது இந்த நான் என்ற கிளைகள் அல்லது தடைகள் நமக்கு தெரிந்து விடுகின்றதோ, இது தேவையில்லாது என்றதை உணர்கின்றோமோ, எப்போது நம் எல்லைக்குள் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு வருகின்றோமோ, எப்போது டிசிப்ளினை புரிஞ்சுக்கிறோமோ, எல்லையற்ற ரோலை புரிஞ்சுக்கிறோமோ, அப்போது எல்லைக்குட்பட்டது எல்லாம் தானாகவே சரியாகி விடுகின்றது. எல்லைக்குட்பட்ட பயம் தானாகவே முடிந்து கொண்டே போகிறது. எனவே நினைவு எல்லையற்றதாக இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஞானத்தினுடைய சாரம் கூட 4 பாடத்தினுடைய சாரமும் நினைவு எல்லையற்றது. நான் ஒரு ஆத்மா, சரீரம் அல்ல. என்னுடைய சர்வ சம்பந்தங்களும் ஒரு பரமாத்மா கூட இருக்கிறது. அப்போ தேகத்தினுடைய உணர்வு அசரீரி ஆத்மாவாக மாறுகிறது. நம்முடைய சர்வ சம்பந்தங்களும் அதை நாம் பிடித்து வைத்திருக்கிறோமோ, அது ஒரு பரமாத்மாவாக கூட இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு சர்வ சம்பந்தங்களையும் கொடுக்கிறார். எனவே நாம் காரியங்களை செய்து கொண்டே
லௌகீக கடமைகளை நிறைவேற்றி கொண்டே நாம் அதிலிருந்து விலகி அன்பாக இருந்து காரியங்களை செய்கிறோம். எனவே முதலாவது தேகம், இரண்டாவது தேகத்தினுடைய சர்வ சம்பந்தங்கள், அந்த அனைத்து பிராப்திகளும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் போது ஒரே அப்பா என்னுடைய உலகமாக மாறிவிடுகிறார். சர்வ சம்பந்தத்தினுடைய மோகம், சரீரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மோகம் குறைந்து கொண்டே போகிறது. மூன்றாவது இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள். ஒன்று சூட்சும இந்திரியம், இன்னொன்று ஸ்தூல இந்திரியம். மனம், புத்தி, சமஸ்காரம். மனதிற்கு மன்மனா பவ என்று சொல்லியிருக்கிறார். மனதை என் மீது செலுத்து. புத்திக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? புத்தியினுடைய அபிமானத்தை முடித்து பரமாத்மா என் மூலமாக செய்ய வைக்கின்றார், செய்ய வைப்பவர் அவரே தான், அவர் என் மூலமாக செய்கின்றார், நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். செய்ய வைப்பவர் அவர்தான், நான் செய்கிறவன். இந்த அபிமானம் முடிந்து விடுகிறது. எனக்கு எப்போது நினைவு வருகின்றது? பெரிய தாதியினுடைய நான் செய்யலை, பாபா என் மூலமாக செய்ய வைக்கிறார் என்று பெரிய தாதி சொல்லி வந்தார்கள். தாதி ஜானை கூட நான் யார், என்னுடையவர் யார், நான் என்ன செய்ய வேண்டும். தீதி கூட இதுதான் இருந்தது. அவர் எப்போதும் ஒரே மந்திரம்தான் இருந்தது. இப்போது வீடு திரும்ப வேண்டும். தாதிகளிடம் பார்த்தோமே, அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். பிரம்மா பாபா கூட கடைசி வரை ஒரு எளிய சிம்பிள் சாம்பிளாக இருந்து நமக்கு நடத்தி காட்டினார். நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காருடைய மந்திரம் கொடுத்தார் இல்லையா, அதை நாம் அப்ளை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாம் நஷ்டமோகமாக ஈஸியாக முடியும். கர்மேந்திரியங்களில் நம்முடைய ஸ்தூல இந்திரியங்கள் இருக்கின்றன. சாப்பிடுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு. அதுவும் ஒரு மோகத்தை உருவாக்குகின்றது. இந்த எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பயன்படுத்துவதற்கு. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். எனவே ராஜ்ய அதிகாரி ஆகி ராஜ்யம் செய்ய வேண்டும். அதிகாரி ஆகி அதை கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கு அடிமையாக கூடாது. இல்லை என்றால் கண், வாய், எதெல்லாம் நம்ம பிடிக்குதோ அது அட்டாச்மெண்ட் ஆயிரும். எங்காவது சூட்சும அட்டாச்மெண்ட்டை இந்த இந்திரியங்களும் செய்ய வைக்கின்றன. சாப்பிடும்போதும் நான் என்னை கவனித்து கொண்டால் எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோவே சாப்பிடுவேன். இப்போ 50% வியாதி குறைந்து விடும். வியாதி வருவதற்கு காரணம் நம்முடைய அன்கண்ட்ரோல்டு டயட், அளவற்ற சாப்பாடு. இன்றைய நாட்களில் முக்கிய வியாதி பார்த்தால் டைப் 2 டயபிட்டிஸ், கரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை கேன்சரும், எல்லாத்துக்கும் காரணம் கட்டுப்படுத்தாத உணவு. எனவே நாம் எல்லோருக்கும் நினைவிருக்கிறது, பாபா, பிரம்மா பாபா கொஞ்ச நாள் வரைக்கும் தாதிகளுக்கு கூட, சகோதர சகோதரிகளுக்கு கூட வெறும் மோர் கொடுத்தார். இதைத்தான் சாப்பிடணும். எந்த வியாதி இருந்தாலும் சரி, இதைத்தான் நீ சாப்பிடணும் 2 வாரத்துக்கு. பாபா ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். எப்போ சுச்சுவேஷன் வருகிறதோ, பிரச்சனை வருகிறதோ, அப்போ இந்த விஷயங்களின் மீது அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க. கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. எனவே நாமும் பயிற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சாதனங்கள் இருந்தாலும் சாதனங்களின் ஈர்ப்பில் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. டெக்னாலஜியை பயன்படுத்தணும். ஆனால் சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே அதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் என்னிடம் இருக்கிறது. என்னை ரிமோட் கண்ட்ரோலாக பயன்படுத்தக்கூடாது. பிறகு என்னை தடுமாற செய்து கொண்டே இருக்கும்.
அதனால் மனம் புத்தி அலைந்து கொண்டே இருக்கும். சாதனங்களை பயன்படுத்த வேண்டும், ஆனால் நிமித்த மாத்திரம் பயன்படுத்த வேண்டும், பெயருக்கு பயன்படுத்த வேண்டும், தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், ட்ரஸ்டியாக பயன்படுத்த வேண்டும். ஓவரால் நமக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கெல்லாம் நாம் ட்ரஸ்டி. அதனை நேர்மையாக உண்மையாக பயன்படுத்த வேண்டும். அது நமக்கு சக்தி கொடுக்கும். இல்லை என்றால் கடைசியில் அந்த சாதனமும் நம்மை சிக்கல் தொல்லை கொடுக்கும். அட்டாச்மெண்ட்டுக்கு இன்னொரு காரணம், எங்காவது என்னுடைய சுயநலம். சுயநலத்தினுடைய அர்த்தம் சுயம், அர்த்த விருப்பம். சரீரத்தையும் நான் சுயநிலையில் உறுதியாக இருந்து பயன்படுத்த வேண்டும். சரீரத்தையும் எப்போ நான் எந்த வேலை செஞ்சாலும் சரி, திரிகாலதரிசியாகி அதன் முதல் இடைக்கடையை அறிந்து செய்யணும். இப்போது நாம் கர்மத்தின் விளையாட்டில் மாட்டக்கூடாது. எனக்கு முதல் இடைக்கடையெல்லாம் தெளிவாக இருந்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன். மூன்றாவது, திரிகாலதரிசி கூட சாட்சி திருஷ்டியாக இருந்து, சாட்சியாளராக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு முரளியில் பாபா சொன்னார், திரிகாலதரிசி, சாட்சி திருஷ்டா அந்த உதாரணம். இது ரெண்டும் நமக்கு சரியாக இருக்குது. திரிகாலதரிசி தூராந்தேசி, தொலைநோக்கு பார்வை, சாட்சியான பார்வை. அப்போ நாம் உதாரணமாக மாறிவிடுவோம், எக்ஸாம்பிள் ஆகிவிடுவோம். கர்மம் செய்து கொண்டே கர்மத்தினுடைய பந்தனத்தில் மாட்டக்கூடாது. ஏனென்றால் நஷ்ட மோகனுடைய அர்த்தமே கர்மத்தினுடைய பந்தனத்தில் மாட்டக்கூடாது. கர்மத்தின் சம்பந்தத்தில் வந்த போதும் கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஜீவன் முக்தி நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எங்கே எனக்கு என்னை ஏதாவது இழுத்தால், எந்த பொருள் என்னை இழுத்தால், அது கர்மேந்திரியமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சாதனமாக இருக்கலாம், சம்பந்தமாக இருக்கலாம், அதை நான் செக் பண்ண வேண்டும். எந்த சூட்சும என்னை இழுக்கிறது, அதை நான் மாற்ற வேண்டும். ஞான வடிவ கண்ணாடி நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணாடி ஒரு நல்ல ஞானத்தினுடைய கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. நன்றாக நடக்கிறதா என்று செக் பண்ணுறேன். எனக்கு எப்போது மோகம் வருகிறதோ நான் எனது செக்கிங் செய்கிறேன். என்னுடைய முகம் எப்படி தெரிகிறது அந்த நேரம், எப்போது முகம் வருகிறதோ, பிறகு அதை சரி செய்யணும். கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு கண்டினியூஸ் செக்கிங் தினசரி இரவில் நடக்கிறதோ, பிறகு முழு நாளிலும் கண்ணாடி தெளிவாக இருக்கும். எங்கே எனக்கு ப்ராப்ளம் வருகின்றது, எங்கே என்னிடம் மோகம் வந்தது, எந்த கர்மேந்திரியம், என்ன பொருள், எந்த சாதனம் என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்னோட மோகத்தினுடைய அர்த்தமே அட்டாச்மெண்ட். அதற்கு டிட்டாச்மெண்ட். அதனுடைய எதிர்ப்பதம் டிட்டாச்மெண்ட். அர்த்தம் என்ன? எப்போது ஆத்மா பிரெயின் மற்றும் சரீரத்திலிருந்து விலகி இருந்து காரியம் செய்கின்றதோ, எந்தளவு ஆத்மா இதை பிடித்து கொண்டிருக்கிறதோ, மூளை மற்றும் சரீரத்தை பிடித்து வைத்திருக்கிறதோ, அவ்வளோ வியாதிகள் விரைவில் வரும். எந்த அளவுக்கு இதிலிருந்து விலகி இருந்து காரியங்களை செய்கிறதோ
அந்த அளவு இந்த இன்ஃபர்மேஷன் லோடு என்னுடைய சரீரத்தில் குறைவாக ஏற்படும். அப்போது ஆரோக்கியமாக இருப்பேன். பாபா விதவிதமான யுக்திகளை சொல்லியிருக்கிறார். அது எல்லாவற்றையும் எழுதி வைத்து நாம் ஃபாலோ பண்ண வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். நான் எந்த அளவுக்கு ஃபாலோ செய்து தாரணை செய்கிறேன், சோதனை செய்கிறேன், எங்கே பிரச்சனை ஏற்படுகின்றதோ அதை நான் சரி செய்கிறேன். நினைவினுடைய அர்த்தமே சமர்த்தி, எம்பவர்மெண்ட். நினைவினுடைய அர்த்தமே கான்சியஸ்னஸ். எனக்கு தெரிந்துவிட்டது எது தவறு எது சரி. சில நேரம் நம்முடைய சொரூபத்தின் பயிற்சி செய்ய வேண்டும். நான் குழந்தையாக இருக்கிறேன், காட்லி ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வீரனாக இருக்கிறேன். ருஹானி கடவுளின் உதவியால் இந்த மாதிரி பயிற்சி செய்தால் அந்த நேரம் அந்த பொருள் எந்த பொருள் என்னை அட்டாச் செய்கிறதோ அது விலகிவிடும். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருப்பது என்னவென்றால், மோகத்தை அழிக்க வேண்டுமென்றால் ஸ்டீவ் ஜாப் கூட தன்னுடைய மனிதர்களுக்கு சொன்னார். ஆப்பிள் கம்பெனியுடைய சிஇஓவாக இருந்தார். கம்பெனியை ரொம்ப மேலே கொண்டு போனார். அவர் சொன்னார், நான் தினந்தோறும் என்னை கேட்கிறேன். தினந்தோறும் காலை எழுந்தவுடன் இன்றைய நாள் இன்னைக்கு கடைசி நாளாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? விளையாட்டே முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்கிறது? நாம் இருந்தால் தான் அந்த எல்லாமே வேலை செய்யும். அந்த விளையாட்டை பிரம்மா பாபா கூட தாதிகளுக்கு கற்றுத்தந்தார். டெம்பரரி உங்களுக்கு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கம யுகத்தில். அதை நல்லபடியாக பயன்படுத்துங்கள். மனிதர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துங்கள், உங்களுக்காக கிடையாது. எப்போது எல்லையற்ற பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களோ அப்போ உங்களுடையதும் நிறைவேறும். என் மீதும் நான் சோதனை செய்து பார்த்தேன். எப்போது நாம் எல்லையற்று செய்கின்றோமோ அப்போ தன்னுடையதும் தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எப்போது தெரிந்ததோ நான் இங்கே விருந்தாளி என்று, கெஸ்ட், மெஹமான் கெஸ்டினுடைய என்ன 5 நாளைக்கு போகிறாங்க, பிறகு வந்துடுறாங்க. எனக்கு ஒரு நல்ல ரொம்ப ஆழமான ஒரு வாக்கியம் நினைவுக்கு வருகிறது. ஒரு டூரிஸ்ட் வந்தார், அமெரிக்கன் டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வருகின்றார். ஒரு குடிசைக்கு போகிறாரு. ஒரு சாதுவை பார்க்கிறார். அவரை பார்த்தார். குடிசையில் புக்ஸ் இருக்குது, ஏதோ 1-2 சில சாமான்கள் இருக்குது. அவர் சாதுக்கிட்ட கேட்டார், உங்களுடைய ஃபர்னிச்சர் எங்கன்னு கேட்குறாரு. சாது சொன்னார், நான் இங்கே டூரிஸ்ட்டு, நான் மெஹமான். உங்களுடையது எங்கன்னு கேட்டார். அவர்கிட்ட கேட்டார், உங்களுடைய ஃபர்னிச்சர் எங்கன்னு கேட்டார். லக்கேஜ் எங்கன்னு கேட்டார். நான் இங்கே டூரிஸ்ட்டுன்னு சொன்னார். சாது சொன்னார், நானும் டூரிஸ்ட்டு தான். கடைசியில் டீப் டவுன் ரொம்ப ஆழமானது. பிரம்ம தபகு தாயத்து மந்திரம், நான் என்ற உணர்வுடைய கிளையை வெட்டுங்க. நான் என்பது என்ன உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா, அதை வெட்டுங்க. எப்போது நான் என்ற உணர்வு போய்விடுகிறதோ தானாகவே நம்முடைய மோகம் அழிந்து விடுகிறது. ஒரு வியாபாரி போகிறாரு அரேபியன் கண்ட்ரிக்கு. 2 பறவைகளை கொண்டு வருகின்றார். ரொம்ப ஸ்பெஷல் பறவை. ஒரு கிளையில் அது உட்காந்துருந்தது. இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். இந்தியாவில் ராஜாவுக்கு கொடுத்தாரு. இது ஸ்பெஷல் பறவை, சின்னதாக இருக்குது, குஞ்சு. ட்ரெயினருக்கு கொடுத்தாரு ட்ரைனிங்காக. இது பறக்க கற்றுக்கணும்னு சொல்லி அது கற்றுக் கொடுத்தாரு. ஒரு மனிதருக்கு ட்ரெயினர் வந்து சொன்னார்,
ஒரு பறவை பறக்க கற்றுக்குச்சு. இப்போயும் கற்றுக்கிட்டே இருக்குது. ராஜா வெவ்வேறு ட்ரெயினரை கூப்பிட்டு அந்த பறவை பறக்கலை. கடைசியில் ஒரு கிராமத்தால் வந்தார். நான் இதை செஞ்சு காட்டுறேன்னு சொன்னார். ஊர் நோடியில் ராஜாவுக்கு சொன்னார். அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிட்டு சொன்னார், பாபாண்ணா நீ என்ன பண்ண? விவசாயி சொன்னார், எந்த கிளையை அதை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குதோ அதை வெட்டிவிட்டேன். பாபாவும் என்ன சொல்கிறாரு, எந்த கிளையை நாம் பிடித்து கொண்டு உட்காந்துருக்குறோமோ அதை நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன். இதுதான் நான், இதுவே என்னுடைய ஐடென்டிட்டி. அதை விட்டிடுறாரு. எந்த அளவுக்கு நாம் அந்த கிளைகளை வெட்டிக்கிட்டே போகிறோமோ நாம் எல்லையற்ற நிலைக்கு போய், இப்போ பாபா நமக்கு என்ன சேவை கொடுக்குறாரோ, வைப்ரேஷன் மூலமாக சேவை செய்வதற்கான வேலை கொடுத்துருக்காரோ, சாதனங்கள் இல்லாமல் சேவை செய்வதற்கு எங்கேயும் நாம் போகலை. ஒரே இடத்துல உட்காந்துட்டு நாம் அந்த சேவை செய்து கொண்டே இருக்கிறோம். முடிக்கிறேன். எந்த அளவுக்கு நான் உயிரோடு இருந்து கொண்டே இறக்கக்கூடிய பயிற்சி செய்கிறேனோ, எந்த அளவுக்கு என்னுடைய உணர்வுகளில் நான் விருந்தாள் என்ற உணர்வு வருகிறதோ, வரணும் போகணும், இன்று நாளை, நினைவு மறதி, இது என்னுடைய உணர்வில் வந்து விட்டால் என்னுடைய நினைவு சக்திசாலியாகிவிடும். என்னுடைய சப்கான்சியஸில் என்னென்ன நெகட்டிவ் ப்ரோக்ராம்லாம் இருக்குதோ, பிடித்து வைக்கிறதுக்கு, பயத்திற்கு, அது எல்லாம் முடிந்து ஒரு அப்பாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதில் நாம் எல்லா சம்பந்தங்களின் ரசத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவேன். அப்போ முன்னேறி கொண்டே இருப்பேன். ஓம் சாந்தி.